Hi friends, டாடா நியூ ஆப்பில் நியோ பாஸ் மெம்பர்ஷிப் இருக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நியோ பாஸை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்த டாடா நியூ ஆப்பில் நியோ பாஸ் மூலிமா உங்கள் மெம்பர்ஷிப்போட லெவலை பொறுத்து உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். அது போக நீங்கள் டாடா நியூ ப்ளஸ் அண்ட் இன்ஃபினிட்டி கார்டை வாங்கும்போது உங்களுக்கு இந்த நியோ பாஸ் மெம்பர்ஷிப் அண்ட் கார்டு மூலிமா அப் டு 10% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் நெக்ஸ்ட் இந்த கார்ட்ஸை பற்றின ரிவ்யூ தான் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த நியோ பாஸ் ரொம்பவே முக்கியம். அது போக இந்த கார்டை யூஸ் பண்ணாதவங்களுமே இந்த நியோ பாஸை யூஸ் பண்ணி உங்கள் மெம்பர்ஷிப்பை பொறுத்து அப் டு 5% வரைக்கும் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது நியோ காயின்ஸ்னா என்ன, நியோ பாஸில் எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு லெவலுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இந்த டாடா நியோ பாஸ் ப்ரோக்ராமில் எந்தெந்த பிராண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இந்த பிராண்ட்ஸில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நியோ காயின்ஸ் கிடைக்காது, உங்களுக்கு ஒவ்வொரு பிராண்ட்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நியோ காயின்ஸ் எப்போ கிரெடிட் ஆகும், இந்த நியோ காயின்ஸை எந்தெந்த பிராண்டில் உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும், எந்த பிராண்டில் எப்படி ரெடீம் பண்ணுறது, இந்த நியோ காயின்ஸை யூஸ் பண்ணி உங்களால் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும், எது வாங்க முடியாதுங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். இந்த நியோ பாஸ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அமேசானில் எப்படி அமேசானோட கஸ்டமர்ஸ்க்கு பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கோ அதே மாதிரி இந்த டாடா நியூ ஆப்பில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி. இந்த ஆப்பை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதில் மொத்தம் 4 டியர் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு லெவலுக்கு அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த டாடா நியூ ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற நியோ காயின்ஸ் நீங்கள் நியோ பாஸில் எந்த லெவலில் இருக்கீங்கிறத வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு நியோ காயினோட வேல்யூ ₹1. இது போக சில பிராண்ட்ஸ் லைக் IHCL, டைட்டன், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இவங்க எல்லாமே அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு டியர் ஆர் பேட்ச் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இருக்கிற பேட்ச் ஸ்டேட்டஸை பொறுத்து இன்னும் அடிஷ்னலாக நிறைய ரிவார்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த டாடா நியோ பாஸில் மொத்தமாக எக்ஸ்ப்ளோரர், இன்சைடர், எலைட் அண்ட் லெஜெண்ட்னு 4 டியர் இருக்குது. நீங்கள் எந்த டியர் கேட்டகரியில் இருக்கீங்கிறத லாஸ்ட் 365 டேஸில் டாடா நியூ ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்தடுத்த டியர்ஸ்க்கு அப்கிரேட் ஆகிறது மூலிமா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். லைக் எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஷிப், பிராண்ட் வவுச்சர்ஸ், நியோ காயின் ஏர்ன் ரேட் அதிகமாகும் அண்ட் எக்ஸ்ட்ரா போனஸ் நியோ காயின்ஸ் உங்கள் பர்த்டே மந்த் அப்போ கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நியோ பாஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து நியோ பாஸ் கேட்டகரிக்கு எப்படி அப்கிரேட் ஆகிறதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நியோ பாஸ் டியர்ஸ்க்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் டாடா நியூ ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலிமா அடுத்தடுத்து நியோ பாஸ் டியர்ஸ்க்கு நீங்கள் அப்கிரேட் ஆகலாம். இனிஷியலாக டாடா நியூ ஆப்பில் நீங்கள் 1 எலிஜிபிள் டிரான்சாக்ஷன் பண்ணாலே நீங்கள் எக்ஸ்ப்ளோரர் டியருக்கு வந்துடுவீங்க. 1 ஆர் மோர் எலிஜிபிள் டிரான்சாக்ஷன் 365 டேஸ்க்குள்ள ₹5,000 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் இன்சிடென்ட் டியருக்கு வந்துடுவீங்க. சேம் அதே 365 டேஸ்க்குள்ள 3 ஆர் மோர் எலிஜிபிள் டிரான்சாக்ஷன் பண்ணி 20,000 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் எலைட் டியருக்கு அப்கிரேட் ஆயிடுவீங்க. அதே மாதிரி 365 டேஸில் 5 ஆர் மோர் எலிஜிபிள் டிரான்சாக்ஷன் 40,000 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் நியோ பாஸில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டியரான லெஜெண்ட் டியருக்கு அப்கிரேட் ஆயிருவீங்க. இந்த நியோ பாஸில் நீங்கள் ஒவ்வொரு டியரில் இருக்கும்போதும் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். இப்போ இந்த நியோ பாஸில் நீங்கள் லெஜெண்ட் டியரில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டியருக்கு நீங்கள் வரதுக்கு நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தது மாதிரி 5 எலிஜிபிள் டிரான்சாக்ஷன் 365 டேஸில் 40,000 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா அச்சீவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த நியோ ஆப்பில் நியூ மணின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நியூ மணியில் பர்சனல் லோன், கோல்ட் லோன், லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஹோம் லோன்ஸ் லாஸ்ட் 365 டேஸில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் லோன் வேல்யூக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான டியர் டிரான்சாக்ஷன் பண்ணதுலேருந்து 30 டேஸில் அப்கிரேட் ஆயிரும். இதோட டியர் டீட்டெயில்ஸும் இப்போ நான் ஷோ பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இது போக நீங்கள் டாடா நியூ HDFC கிரெடிட் கார்ட்ஸில் ப்ளஸ் அண்ட் இன்ஃபினிட்டி கார்ட்ஸ் எது வச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் டேரெக்டாக லெஜெண்ட் கேட்டகரிக்கு அப்கிரேட் ஆயிருவீங்க. ஸோ நீங்கள் இந்த டாடா நியூவோட HDFC கார்ட்ஸ் வாங்கினீங்கனாலே போதும், ஈஸியாக லெஜெண்ட் கேட்டகரிக்கு அப்கிரேட் ஆயிருவீங்க. இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத இப்போ பார்த்துடலாம். நீங்கள் இந்த டாடா நியூ பாஸில் எக்ஸ்ப்ளோரர் கேட்டகரியில் இருக்கும்போது நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 1% நியோ காயின்ஸாக கிடைக்கும். அதே இன்சிடென்ட் டியரில் 2%, எலைட் டியருக்கு 3% அண்ட் லெஜெண்ட் டியருக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% நியோ காயின்ஸ் கிடைக்கும். நீங்கள் எலைட் அண்ட் லெஜெண்ட் கேட்டகரியில் இருக்கும்போது உங்கள் பர்த்டே மந்த் அப்போ நீங்கள் பண்ணுற ஸ்பெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 2x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் 200 நியோ காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆல்சோ உங்களுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி IHCL சில்வர் டியர் மெம்பர்ஷிப் இன்சிடென்ட் டியர்லேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் லெஜெண்ட் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே IHCL சில்வர் டியர் மெம்பர்ஷிப் அண்ட் 1mgயோட கேர் பிளானுக்கு உங்களுக்கு 85% ஆஃபர் கிடைக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு ரோட் சைடு அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஆல்சோ நீங்கள் ஒவ்வொரு டியரில் இருக்கும் போதும் உங்கள் டியருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான வவுச்சர்ஸ் கிடைக்கும். எக்ஸ்ப்ளோரர் டியரில் அப் டு 5K வரைக்கும் உங்களுக்கு வவுச்சர் கிடைக்கும். இன்சிடென்ட் டியரில் 8K வரைக்கும், எலைட் டியருக்கு 12K வரைக்கும் அண்ட் லெஜெண்ட் டியருக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு அப் டு 15K ஒருத்தருக்கிற வவுச்சர்ஸ் கிடைக்கும். இந்த நியோ பாஸ் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற பார்ட்னர் பிராண்ட்ஸில் உங்களுக்கு எந்தெந்த பிராண்ட்ஸ்க்கு எவ்வளோ % நியோ காயின்ஸ் கிடைக்குங்கிறத இப்போ ஷோ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்கும் உங்களுக்கு சேம் அதே கேஷ்பேக் மட்டும் தான் கிடைக்கும். பட் ஒவ்வொரு பிராண்ட்ஸ்க்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை இப்போ தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் பிக் பாஸ்கெட்டில் பண்ணுற ஸ்பெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு பர் டிரான்சாக்ஷனுக்கு 750 நியோ காயின்ஸ் கேப் இருக்குது. குரோமாவில் பர் டிரான்சாக்ஷனுக்கு 500 நியோ காயின்ஸ் கேப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெஜெண்ட் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா டாடா நியூ ஆப் மூலியமாக ஒரு 20,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1000 நியோ காயின்ஸ் கிடைச்சிருக்கும். பட் உங்களுக்கு மேக்ஸிமம் கேப் 500 இருக்கிறதுனால உங்களுக்கு 500 நியோ காயின்ஸ் மட்டும் தான் கேஷ்பேக் கிடைச்சிருக்கும் பர் டிரான்சாக்ஷனுக்கு. நீங்கள் அதிகமான ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் தனித்தனியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது இந்த கேப் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. சேம் இதே கண்டிஷன் தான் 1 lakh இல்லை அதுக்கு மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன்
டிரான்சாக்ஷன் பண்ணாலும் 10,000க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கான கேஷ்பேக் வந்து கிடைக்காது. மேக்ஸிமம் கேப் 500 இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டாடா நியூ கார்டு ஹோல்டர்ஸ் அண்ட் டாடா நியூவோட லெஜெண்ட் டியர் யூசர்ஸ்க்கு IHCLோட காப்பர் டியரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% நியோ காயின்ஸ் டாடா நியூவில் கிடைக்கும். அண்ட் டாடா நியூவில் நீங்கள் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணும்போது டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்க்கு மேக்ஸிமம் கேப் 175 நியோ காயின்ஸ் இருக்குது. ஆல்சோ இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணும்போது உங்களுக்கு 500 நியோ காயின்ஸ் மேக்ஸிமம் கேப் இருக்குது. 1 இயரில் நீங்கள் ஃப்ளைட் புக்கிங் மூலிமா மேக்ஸிமம் 50,000 நியோ காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். டாடா நியூ கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு 5% டாடா நியூ காயின்ஸ் எலிஜிபிள் டிரான்சாக்ஷனுக்கு கிடைக்கும். ஆல்சோ நீங்கள் டாடா நியூவோட ப்ளஸ் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக 2% கேஷ்பேக் கிடைக்கும். அண்ட் இன்ஃபினிட்டி கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக 5% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் டாடா நியூ கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ப்ளஸ் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு 7% கேஷ்பேக் அண்ட் இன்ஃபினிட்டி கார்டில் உங்களுக்கு அப் டு 10% கேஷ்பேக் எலிஜிபிள் பார்ட்னர் பிராண்ட்ஸ்க்கு கிடைக்கும். இந்த நியோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனை நீங்கள் டாடா நியூ ஆப் ஆர் வெப்சைட் மூலிமா பண்ணியிருக்கணும். இந்த நியோ காயின்ஸும் ப்ராடக்ட்ஸ் எலிஜிபிலிட்டி, பேமெண்ட் எலிஜிபிலிட்டி அண்ட் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நியோ பாஸ்க்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எலிஜிபிள் இல்லைங்கிறதையும் இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்னதான் உங்ககிட்ட நியோ பாஸ் இருந்தாலுமே இந்த பார்ட்னர் பிராண்ட்ஸில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ரிவார்ட்ஸ் கிடைக்காது. ஒரு சில டிரான்சாக்ஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நியோ காயின்ஸ் எலிஜிபிள் ஆகாது. அது என்னென்னங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிக் பாஸ்கெட் வேலெட்டில் நீங்கள் மணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நியோ காயின்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி குரோமால கிஃப்ட் கார்டு வாங்கும்போது உங்களுக்கு நியோ காயின்ஸ் கிடைக்காது. கல்ஃபிட்டில் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு நியோ காயின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி டாடா கிளிக்கில் கோல்டு, ஜுவல்லரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. டைட்டனில் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கினாலும் கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ், கிஃப்ட் கார்ட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு நியோ காயின்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி ஃப்ளைட்ஸ் நீங்கள் டாடா நியோவில் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளைட் இன்சூரன்ஸ்க்காக நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு நியோ காயின்ஸ் கிடைக்காது. இது மாதிரி டாடா மோட்டார்ஸில் நியூ கார் ஆர் ஓல்டு கார் ஏதாவது வாங்குறீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீங்கள் பே பண்ணீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நியோ காயின்ஸ் கிடைக்காது. டாடா ஏஐஜியில் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் எலிஜிபிள் இருக்கு. இது போக டாடா 1MG அண்ட் இன்னும் சில பிராண்ட்ஸில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைங்கிறத ஷோ பண்ணுறேன். தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டாடா நியூ ஆப்பில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நியோ காயின்ஸ் கிடைக்காதுன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற பேமெண்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, அது நீங்கள் நியோ காயின் மூலியமாக பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு எகைன் நியோ காயின் உங்களுக்கு ரிவார்ட்ஸாக கிடைக்காது. சேம் IHCL ஹோட்டலில் நீங்கள் தாஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிஃப்ட் கார்டு கொடுக்கும்போது உங்களுக்கு நியோ காயின்ஸ் கிடைக்காது. ஸோ மற்ற பிராண்ட்ஸோட லிஸ்ட்டை நான் இப்போ ஷோ பண்ணுறேன். தேவைப்பட்ட இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கண்டிஷன்ஸ் வச்சு நீங்கள் டாடா நியூ ஆப் மூலியமாக உங்கள் கார்டு ஆர் UPI பேமெண்ட் மூலியமாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான நியோ காயின்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் இப்போ பண்ண டிரான்சாக்ஷனோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எப்போ கிரெடிட் ஆகுங்கிறத இப்போ இந்த டேபிளில் ஷோ பண்ணுற பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் போடும்போது உங்கள் ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான நியோ காயின்ஸ் கிரெடிட் ஆயிரும். ஆனால் டெலிவரி ஆனதுலேருந்து 7 days கழிச்சு தான் உங்களுக்கான நியோ காயின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி குரோமால ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே உங்களுக்கான நியோ காயின்ஸ் கிரெடிட் ஆயிரும். பட் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுலேருந்து 15 daysக்கு அந்த நியோ காயின்ஸ் லாக்ல இருக்கும். 15 days கழிச்சு தான் உங்களால் அந்த நியோ காயின்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஒவ்வொரு பிராண்டோட கண்டிஷனும் நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண இந்த நியோ காயின்ஸை எப்படி ரெடீம் பண்ணுறதுங்கிற பற்றி பார்த்துடலாம். இந்த நியோ காயினை நீங்கள் 2 விதமாக ரெடீம் பண்ணிக்கலாம். ஒன்று, நீங்கள் டாடா நியூ ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பேஜுக்கு போனதுக்கப்புறம் உங்களோட நியோ காயின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ நியோ காயின்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை ரெடீம் பண்ணிக்கலாம். இது மாதிரி டாடா நியூ ஆப்பில் உங்களால் எந்தெந்த பிராண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெடீம் பண்ணிக்க முடியுங்கிறத இப்போ ஷோ பண்ணுறேன். செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட உங்கள் மொபைல் நம்பர் சொல்லும்போது அவங்க உங்ககிட்ட எவ்வளோ நியோ காயின்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ நியோ காயின் ரெடீம் பண்ணுங்கிறத அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு குரோமா, IHCL, டைட்டன், வெஸ்ட்சைட் அண்ட் டாடா மோட்டார்ஸ் இது மாதிரி பிராண்ட்ஸில் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியோ காயின்ஸோட வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுறது நியோ காயின்ஸ் 365 daysக்கு உங்களுக்கு வேலிடாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கூட நீங்கள் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா மறுபடியும் அகைன் அந்த பாயிண்ட்ஸோட வேலிடிட்டி 365 daysக்கு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அதாவது நீங்கள் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ண டேட்லேருந்து 365 daysக்கு உங்களோட பாயிண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து டாடா நியூ ஆப்பில் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நியோ காயின்ஸ் எக்ஸ்பைரி ஆகாது, லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். சில ஃபெஸ்டிவல் ப்ரொமோஷன் டைமில் உங்களுக்கு அடிஷனல் நியோ காயின்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த அடிஷனல் நியோ காயின் எவ்வளோ நாள் இருக்குங்கிறத உங்களுக்கு அந்த நியோ காயின்ஸ் கொடுத்த டைம்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ நீங்கள் ஏர்ன் பண்ண இந்த நியோ காயின்ஸ் எந்தெந்த பிராண்ட்க்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியுங்கிறத இப்போ நான் ஷோ பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டாடா மோட்டார்ஸில் நியூ ஆர் ஓல்டு கார் ஆர் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் இந்த நியோ காயின்ஸை வச்சு பே பண்ண முடியாது. டைட்டனில் உங்களால் இந்த நியோ காயின்ஸை யூஸ் பண்ணி கிஃப்ட் கார்டு வாங்க முடியாது. இது மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆல்ரெடி வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக போகிறதுனால இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ நீங்கள் டாடா நியூ HDFC Plus அண்ட் இன்ஃபினிட்டி கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லெஜெண்ட் கேட்டகரியில் கிடைக்கக்கூடிய அடிஷனல் 5% கேஷ்பேக், தனிஷ் டாடா பேல பண்ணக்கூடிய பில் பேமெண்ட், கல்ட்ஃபிட், ஏர் இந்தியா அண்ட் டாடா பிளேல நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு பேசிக்காக ப்ளஸ் கார்டில் கிடைக்கக்கூடிய அந்த 2% கேஷ்பேக் அண்ட் இன்ஃபினிட்டி கார்டில் கிடைக்கக்கூடிய அந்த 5% கேஷ்பேக் மட்டும் தான் கிடைக்கும். டோட்டலாக உங்களுக்கு 7% அண்ட் 10% கேஷ்பேக் கிடைக்காது. இதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம டாடா நியூவோட HDFC கிரெடிட் கார்டோட ரிவ்யூ வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த டாடா நியூ பாஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற இந்த நியோ காயின்ஸை ஏர் இந்தியா, டாடா பிளே அண்ட் டாடா நியூவில் நீங்கள் பண்ணுற பில் பேமெண்ட்ஸ்க்கு ரெடீம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் சப்போஸ் டாடா நியூ ஆப் இல்லாமல் பார்ட்னர் பிராண்ட்ஸோட வெப்சைட்டில் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ்
பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்குங்கிறத ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டாடா நியூ ஆப் இல்லாமல் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. அது போக இங்கே ஸ்பெசிஃபிக்கான பிராண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் இப்போ சொன்ன அஃபிஷியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் எந்த பேஜில் பார்த்தனோ அந்த பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டாடா நியூ பாஸை பற்றி யூடியூப்ல இப்போதைக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ டீட்டெயில்டான ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறோம். ஈவன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு எந்த லாங்குவேஜ்லையுமே இது வரைக்கும் யாருமே இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகவும் எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் அதோட பெனிஃபிட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு வந்து சேரும். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் அடுத்து இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.